அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது கணிதமேதை ராமானுஜர். கணிதமேதை ராமானுஜர் என்று அழைப்பதை விட கணித தெய்வம் ராமானுஜர் என்று அழைப்பதிலே தான் சிறந்ததாகும். 300 ஆண்டுகள் செய்ய வேண்டியதை 33 வயதுக்குள் இந்த மானுட உலகத்திற்கே பல துறைகளிலும் பயன்படும் வகையில், கணிதத் துறையில் எவரும் அறியாத வகையில் எளிய முறையில் கணித வல்லுநர்களை வியக்கும் வண்ணம் பல சாதனைகளை செய்து காட்டினார். ஈரோட்டில் பிறந்து இங்கிலாந்தில் கணிதத் துறையில் உச்சம் தொட்டவர். பூஜ்யம் என்பது வெறும் எண்ணல்ல, அதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மதிப்பு உண்டு என்று தனது படைப்பின் மூலம் வெளிக்காட்டியுள்ளார். பூஜ்யம் என்பது ஒரு எண். பூஜ்ஜியத்தோடு ஒன்று என்பது எண். 1 கூட ஒரு பூஜ்ஜியம் சேர்க்குறப்ப 10 ஆகுது. அதே 2 பூஜ்ஜியம் சேர்க்குறப்ப 100 ஆகுது. அப்போ பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். பூஜ்ஜியம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு எண்ணும் உருவாகுது. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இது எல்லாத்துக்குமே அடிப்படை பூஜ்ஜியம் தான். கணினி உலகம், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த உலகத்தில் ஃபுல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதாவது 0 மற்றும் 1 இதோட அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். டிஜிட்டல் உலகமே இதோடைய பேசிக்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தென் அவர் ஃபஸ்ட்டு பூஜ்ஜியங்கிறது எண், அதுக்கு வேல்யூ இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 1க்கும் நிறைய எண்கள் அதிகமாக இருக்கா. ஸோ இப்போ எண்களுக்கு முடிவே இல்லை, அது ஒரு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. தென் என்ன அப்படின்னா, அவர் தன்னோட கல்லூரி காலத்தில் நிறைய டைம் எஃப்ஐஆர் என்ற குறுபகம், அதாவது இப்போது சொல்கிற செமஸ்டர் எக்ஸாமை அவர் 2 தடவை ஃபெயில் ஆகியிருக்கார். ஸோ அந்த டைமில் கும்பகோணத்தில் ஏதோ ஒரு மூலையில் கணிதம் பிடிக்கும் என்று சுற்றி திரிந்தவரை ராமசாமி ஐயர் உதவியால் சென்னை போர்ச்சுகோஸ் கலெக்டர் ராவுன் குமஸ்தா, அதாவது அந்த இடத்துல குமஸ்தா, அதாவது குமஸ்தாங்கிறது கிளர்க்காக வேலை செஞ்சுருக்கார். அங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறப்பே அவர் தன்னோட புக்கில் ஏதாவது குட்டி குட்டி பேப்பரில் நிறைய கணக்கெலாம் போட்டு அங்கங்கே வச்சுருப்பார். அந்த கணக்கு அந்த நாள் அப்போதைக்குன்னு அந்த கலெக்டரோட கையில் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி கணக்கு போடுற நீங்கள் கிளர்க்காலாம் இங்கே வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஐயோ வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல், நம்மளை நம்பி தான் நம்மளோட மனைவி அம்மாவும் சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பயத்தில் இருந்திருக்காரு. அந்த நாள் அவருக்கு அப்படியே முடிஞ்சிருக்கும். அடுத்த நாள் வந்தோடனே உனக்கு தனியாக ஒரு அறை கொடுக்குறேன், அந்த அறையில் நீ முழுசாக மேக்ஸ்க்கு நீ என்னென்ன ரிசர்ச் பண்ணணுமோ எல்லா ரிசர்ச்சுமே பண்ணு அப்படின்னு சொல்லி அவருக்கு 25 ரூபாய் ஊதியமும் கொடுத்து அவருக்கு ஒரு தனி அறையும் கொடுத்தாரு. தென் அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் ப்ரொஃபஸர் ஹார்டிக்கோட உதவியால் இங்கிலாந்து போய் தன்னோட படைப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சார். அடுத்தது என்ன அப்படின்னா, தன்னோட மரண படுக்கையின் போதும் ராமானுஜம் கண்டுபிடித்த கணித சூத்திரம் தான் மாக் தீட்டா ஃபங்க்ஷன். அது மாக் தீட்டாங்கிறது அவர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டார். அதை 92 வருஷம் கழித்து 2012 தான் நிரூபணமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவரோட ஆராய்ச்சி மூலியமாக தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் அண்ட் தென் பாஸ்வேர்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அவர் கண்டுபிடிச்ச மேக்ஸ் தான் இதோட பேசிக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் கணிதத்தில் என்னென்ன இது பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ இவரோட கணிதம் இன்றைக்கி எந்தெந்த ஃபீல்டுலலாம் இருக்குது அப்படின்னா, சிஎஸ் கணினி அறிவியல், ஸ்பேஸ் ட்ராவல், விண்வெளி பயணம், கேன்சர் ட்ரீட்மெண்ட், புற்றுநோய் சிகிச்சை, தென் கிரிப்டோகிராஃபி, ரகசிய குறியீட்டு துறைகள், இந்த மாதிரியான துறைகள்லாம் இவருடைய கணிதம் இருக்குது. அதோட அடிப்படையாக வச்சு இதை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவர் வெறும் கணிதம் லைக் நம்பர்ஸில் மட்டும்தான், எண்களில் மட்டும்தான் இது பண்ணாரா அப்படிலாம் கிடையாது. இவர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், ட்ரிக்னாமெட்ரிக், அல்ஜிப்ரா, இந்த மாதிரி நம்ம ஒரு சாதாரண மனிதனால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது அறிவியல் பூர்வமாகவே நிரூபணமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே அவரோட கணித திறமை வெளியில் வந்துச்சு. எந்தெந்த இடத்துலலாம் அவரோட கணித திறமை வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நிகழ்வே கிடையாது. ஏன்னா அவர் பிறந்து அவருக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து அவருடைய இறப்பு நிகழும் அந்த நிலவில் கூட இடத்துல கூட அவரோட கணிதத்தோட திறமை வெளியில் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த டைமில் கூட தன்னோட உடம்புக்கு மட்டும்தான் சோர்வு வந்துச்சே தவிர தன்னோட மூளைக்கு எந்த ஒரு சோர்வும் இல்லை அப்படின்னு நிரூபித்து காட்டுற வகையில் மரணப்படுக்கையில் கூட மாக் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை அவர் கண்டுபிடிச்சார். தீட்டாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி நம்ம உலகத்துக்கு எல்லாமே சொல்லியிருக்கார். ஸோ ஒரு தடவை போலியோ அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நீங்கள் எல்லா சம்ஸுக்குமே எல்லா ஒரு கணக்குக்குமே நீங்கள் வெறும்
அந்த கணக்கு, அந்த கேள்வி, அப்புறம் அது பதில் மட்டுமே கொடுக்குறீங்க. அதுக்கான செய்முறை திட்டம், அதாவது ஸ்டெப்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அவர் சொன்ன இது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அதோட கேள்வி, அதுக்கான பதில் மட்டும் தான் எனக்கு எழுதணுங்கிறது தோணுது. எப்படின்னா, நான் தூக்கத்தில் இருக்கிறப்ப வந்து எனக்கு வந்து கடவுள் வந்து அந்த கேள்வி அண்ட் தென் பதிலை மட்டும் தான் எனக்கு கொடுக்குறாரு. அதுக்கான ஸ்டெப்ஸ் எழுதணுங்கிற எந்த ஒரு இதுவுமே எனக்கு வந்து தோணலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு வந்து உடனே வந்து அவரை கூட்டிகிட்டு வந்த ப்ரொஃபஸர் ஹார்டிக் சொன்னார், நீங்கள் வந்து உங்களுக்கு கொஷின் அண்ட் தென் அதோட பதிலை மட்டும் எழுதுங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணும், செயல்முறை எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு வந்து ஊக்குவித்தார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ராமானுஜம் வந்து கணக்கு இதில் வந்து அவர் பண்ணியிருக்கார். அடுத்தது என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப அந்த நோயால் பாதிக்கப்பட்ட தருணத்தில் வந்து ஹார்டிக் வந்து இவருடைய போட்ட கணக்கு எல்லாத்தையுமே ஒரு ப்ரெசன்டேஷனாக இது பண்ணி பல நாடுகளுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து காட்டி ப்ரெசென்ட் பண்ணுறார். அப்போது வந்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. எப்படின்னா 464 அறிவு மேதைகளில் வந்து எல்லா துறைகளிலும் 464 அறிவு மேதைகளில் வந்து ராமானுஜமும் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிட்டி ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் அவருக்கு கிடைக்குது. இந்த அங்கீகாரத்துக்காக தான் வந்து கும்பகோணத்தில் இருந்து சென்னை வந்து, சென்னையிலேருந்து இங்கிலாந்து வந்து எப்படி சொல்கிறது, அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. நான் வந்து லண்டன் நான் அங்கெல்லாம் போகலை, நான் இங்கே இருக்க பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு தான் பக்கத்தில் இருக்க ஒரு இதுக்கு தான் போகிறேன், ஒரு மாநிலத்துக்கு தான் போகிறேன், போய் வேலை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு போய் இப்போ வந்து இந்த அளவுக்கு சாதிச்சு காட்டியிருக்கார். நன்றி.